கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது தியானிக்க வேண்டிய வேத வசனமாவது பிரசங்கி 1வது அதிகாரம் 9வது வசனத்தை தியானிப்போம். முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும். சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றும் இல்லை என்று இந்த இடத்துல சொல்கிறார். இந்த இடத்துல பிரசங்கியாகிய சாலமோன் கூறுகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு அறிவியல் ரீதியாக சுழற்சியை குறித்து இந்த இடத்துல நம்ம மத்தியில் கூற பிரயாசப்படுகிறார். என்ன சுழற்சினாக்க, 5வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, தான் உதித்த இடத்திற்கே அது திரும்பவும் தீவிரிக்கிறது. அதுபோல் அடுத்ததான ஓமையை சொல்கிறார். காற்று தெற்கே போய் வடக்கையும் சுற்றி சுழன்று சுழன்று அடித்து தான் சுற்றின இடத்திற்கே திரும்பவும் வரும். எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது. தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே நதிகள் திரும்பவும் மறுபடியும் திரும்பும் என்று இந்த இடத்துல சொல்கிறார். இப்போ ஒரு சுழற்சியை குறித்து சொல்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அநேக சுழற்சிகள் உண்டு. இது உலக பிரகாரமான சமூக காரியத்தில், இயற்கை சம்பந்தப்பட்ட காரியங்களில் சுழற்சியை குறித்து இந்த இடத்துல சொல்லுகிறான். அதே பிரசங்கி 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் நம்மளுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சுழற்சியை கொடுக்குறார். சுழற்சியை குறித்து சொல்கிறார். 1லிருந்து சுமார் 8 வசனங்கள் இது போன்ற காரியங்களை சொல்கிறார். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அள ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. இதுபோன்று நம்மளுடைய வாழ்க்கையில் இன்பம் துன்பம் சம்பந்தப்பட்ட காரியங்களை குறித்து ஒரு சுழற்சி முறைகளில் இந்த வசனங்களை குறித்து சொல்கிறார். சரி, இந்த சுழற்சி மாத்திரம் இல்லை, இன்னும் பல சுழற்சிகளை குறித்து வேதம் சொல்லப்படுகிறது. அதை குறித்து நாம் சில விஷயங்களை தியானிப்போம். அதில் முக்கியமாக நித்திய ஜீவனை குறித்து தியானிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 53, 54வது வசனம் சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 53, 54 படிக்கலாம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கெதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கெதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது. இப்போ எது அழிவுள்ளதாகிய இது அழியாமை அப்படின்னா, சரீரமானது அழிவுள்ளதாக இந்த இடத்துல சொல்கிறார். ஆக்சுவலாக சரீரமானது அழிவுள்ளதா என்று தியானிக்கப்படும் பொழுது, ஆதியிலே தேவன் சரீரத்தை அழிவுள்ளதாக உருவாக்கலை. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்கிறாரு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இப்போ இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி, அப்போ அதுக்கு முன்பு அந்த கனியை புசிக்காத காலகட்டங்களில், அதற்கு முன்பு தேவன் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுத்துருந்துருக்கிறார். இப்போ அந்த நித்திய ஜீவன் என்பது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதினால் வருவது அல்ல. அதற்கு முன்பே நம்மை உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு சாமி நிமித்தமாகவே நமக்கு நித்திய ஜீவன் ஆரம்பத்திலே இருந்தது. அந்த நித்திய ஜீவனை நாம் அந்த கனியை புசித்து தேவனுடைய வார்த்தையை மீறினதினால அந்த நித்திய ஜீவனை இழந்துட்டோம். எனவே அதை தான் சொல்கிறாரு, என்னன்னாக்க, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். அப்போ இவங்க எப்போ புசித்தாங்க அப்படின்னு வேதம் சொல்லப்படலை. ஆனால் புசித்த காலங்களுக்கும் இந்த தேவன் உண்டாக்கின காலங்களையும் பார்க்கப்படும் பொழுது, இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க, பல மில்லியன் ஆண்டுகள், கோடாகோடி ஆண்டுகள் இந்த பூமி இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ இந்த பூமி
ஒரு கொடாக்கோடி ஆண்டுகள் இருந்திருக்குதுன்னா ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? வேதத்தின் பிரகாரமாக முதலாவது வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். 6வது தினத்தில் மனுஷனை சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுது. அப்போ மனுஷனுக்கும் இந்த பூமி சிருஷ்டிப்புக்கும் வானம் பூமி சிருஷ்டிப்புக்கும் எவ்வளவு நாட்கள் வித்தியாசம்? 6 நாட்கள் வித்தியாசம்தான். எனவே 6வது நாள் மனுஷனை தேவன் உண்டாக்கினாரானால் அப்போ இந்த பூமி எப்படி ஒரு கோடி கோடி ஆண்டுகள் இது இருக்கிறதோ அதுபோல் மனுஷனும் கோடி ஆண்டுகள் வாழ்ந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. இதுவும் ஒரு சயின்ஸ் ரீதியான உண்மைதான். அப்போ நித்திய ஜீவன் என்பது நாம் எல்லா கிறிஸ்தவர்களும் விசுவாசிக்கிற ஒரு விஷயம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது நித்திய ஜீவன், பாவத்தின் சம்பளம் மரணம். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக கிருபை வரமோ நித்திய ஜீவன் என்று ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். எனவே இந்த நித்திய ஜீவன் என்பது புதிதாக வந்ததல்ல. தேவன் உண்டாக்கப்படும் பொழுது மனுஷர்களுக்கு ஆரம்பத்திலே கொடுக்கப்பட்டது தான் நித்திய ஜீவன். இப்போ அந்த நித்திய ஜீவனை பாவத்தின் நிமித்தமாக மனுஷன் இழந்துட்டான். எனவே அதற்கு முன்பு அவன் பல கோடி ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாம். எப்படி நித்திய ஜீவன் நமக்கு மீண்டும் கிடைக்கப்படும் பொழுது பல கோடி ஆண்டுகள் வாழப்போகிறோமோ அதுபோல் தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கும் நித்திய ஜீவனை கொடுத்திருந்தார். இப்போ அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாக அவன் மரணம் அடைகிறான். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. எனவே அவன் செய்த பாவத்தினால தான் தேவன் அவனை சபித்தாரே தவிர ஆரம்பத்திலேயே தேவன் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வருடங்களை தேவன் மனுஷனுக்கு வாழ்வியலாக கொடுக்கல, நித்திய ஜீவனாக தான் தேவன் கொடுத்திருக்கிறார். அப்படி பார்க்கப்படும் பொழுது இந்த பூமியில் காணப்படுகிற சம்பவங்கள் பிரசங்கியில் நம்ம படித்தோம் இல்லைங்களா? 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும். அப்போ நித்திய ஜீவன் என்பது முன் இருந்தது, அதுபோல இனிமேலும் வரும். எப்படி வரும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பப்படும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் மீண்டும் வரும் என்பதை நாம் பார்க்க முடியும். அதாவது அதே 1 கொரிந்தியரில் 15வது அதிகாரம் 20வது வசனம் 23வது வசனத்தை 20வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை தியானிப்போம். இருபதாவது வசனத்திலிருந்து 23வது வசனம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனானவர் என்று இந்த இடத்துல சொல்கிறார். இயேசுசாமி நிமித்தமாக தான் நாம் மரித்தோரிலிருந்து உயிரடைகிறோம். அப்போ இயேசுசாமி உயிர் தெழுந்தார் என்பதை எல்லா கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்வது உண்டு. ஆனால் அவர் எப்படி உயிர் தெழுந்தார் என்பதை இன்றைக்கும் அநேக ஊழியக்காரர்கள் 2 விதமாக பேசப்படுவது உண்டு. அதாவது மகிமையின் சரீரம், ஆவியின் சரீரம் என்றும், மகிமையின் சரீரம் என்றும், அவர் ஆவியில் உயிர் தெழுந்தார் என்றும் இப்படியெல்லாம் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, அவர் உயிர் தெழுந்து சரீரத்தோடே உயிர் தெழுந்து சிஷ்யர்களுக்கு அவர் தரிசனமானார், 3 முறை தரிசனமானார் என்று சொல்லப்படுகிறது. தோமா ஒரு முறை கூட அவர் உயிர் தெழுந்ததை, சரீரத்தோடு உயிர் தெழுந்ததை அவர்கள் நம்பாததினால, அதாவது தோமா நம்பாததினால, அவருடைய விழாவிலே நான் தொட்டு பார்த்தால் தான் நம்புவேன், என் கைகளினாலே அவருடைய விழாவை, அவருடைய கைகளில் இருக்கின்ற காயங்களை நான் பார்த்தால் தான், தொட்டு பார்த்தால் தான் நம்புவேன்னு சொல்லுவார். அந்த வேளைகளிலே இயேசுசாமியானவர் அவருக்கு தரிசனமாகி அவருடைய விழாவையும் அவருடைய கரங்களையும் காண்பிப்பார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? சரீரத்தோடு இயேசுசாமி உயிர் தெழுந்தார் என்பது நமக்கு புரிகிறது. இது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நடக்காத ஒரு சம்பவம். அதான் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு பெரிய ஒரு மகத்தான வித்தியாசம் அல்லது மகத்தான ஒரு முன்னேற்றம். அதாவது சரீரமானது உயிரடையும் என்பதை இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக தான் எல்லாரும் உணர்ந்து கொள்ளும்படியாக நடந்தது. அதற்கு தான் அந்த முதற் பலனானவர் என்று சொல்கிறார்.
அதே போல் அடுத்த வசனம் சொல்கிறாரு, மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. முன்பு நடந்ததே பின்பும் நடக்கும். அந்த விஷயத்தில் ஆதாமின் நிமித்தமாக மரணம் உண்டானது, பின்பு இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக உயிர்த்தெழுதலும் உண்டானது. இப்போ பாவங்களை மன்னிக்கப்படும் பொழுது, இயேசு சாமி நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கப்படும் பொழுது நம்மளுடைய சரீரம் பரிசுத்தம் அடைகிறது. ஆத்மா மாத்திரம் பரிசுத்தம் அடைவதில்லை, சரீரமும் பரிசுத்தம் அடைகிறது. ஆரம்பத்தில் இருந்த அந்த ஆசீர்வாதம் மீண்டும் கிறிஸ்துவின் நிமித்தமாக, இயேசுவின் நிமித்தமாக நாம் திரும்ப பெறுகிறவர்களாக காணப்படுகிறோம். அதுதான் சொல்கிறாரு, உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. அப்போ முன்பு நடந்ததையே திரும்ப நடக்கும். அதாவது சரீரத்தோடு நாம் உயிரடைந்து நித்திய ஜீவனை அடைவோம் என்பதை இதிலிருந்து புரிஞ்சு கொள்ள முடியும். அடுத்ததாக சொல்கிறாரு, ரோமர் 6வது அதிகாரத்தில் 23 கூட நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது நித்திய ஜீவன் என்று. எனவே இந்த நித்திய ஜீவன் என்பது சரீரத்தின் நிமித்தமாக உயிர்த்தெழுதல். சரீரத்தின் நிமித்தமாக இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதுபோல நாமும் உயிர்த்தெழுவோம் என்பது இதிலிருந்து புரிகிறது. இன்னும் அநேக வசனங்கள், இதற்கு எதுவான வசனங்கள் உண்டு. எனவே முன்பு என்ன நடந்ததோ அது பின்பும் நடக்கும் என்பது ஒரு விதத்தில் ஆவிக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தையாகவும் காணப்படுகிறது. எனவே இது ஒரு சயின்ஸு, அது அறிவியல் ரீதியான ஒரு காரியம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய அறிவியல் ரீதியான ஒரு காரியமும் கூட. இது பூமியில் நடக்கப்படுகின்ற ஒரு காரியம்தான். அதாவது இந்த பூமியில் எப்படி ஒரு மனுஷன் பாவம் செய்து மரணம் அடைந்தானோ அதே இந்த பூமிக்குரிய காரியங்களில் அவன் பரிசுத்தமாகி அவன் நித்திய ஜீவனையும் அடைகிறான் என்பது கூட இதில் பொருள்படும். எனவே வர நாட்களில் நித்திய ஜீவன் இப்பொழுது வந்ததல்ல, இயேசு கிறிஸ்துவினால் வந்ததல்ல. அதற்கு முன்பு இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்த காலங்களில் அவர் நிமித்தமாக நமக்கு நித்திய ஜீவன் வந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, இழந்த அந்த நித்திய ஜீவனை திரும்ப கொடுப்பதற்காக தான் இயேசு சாமி இந்த பூமிக்கு வந்தார். இழந்த அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த நாட்களில் தேவன் தன்னுடைய கரங்களினால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷர்களாகிய நம்மை அவருக்கு நிகராக அவருடைய சாயலிலே அவருடைய ரூபமாகவே நம்மை சிருஷ்டித்தார் என்பதை கூட நம்ம பார்க்கிறோம். எனவே அவர் நம்மை தன்னுடைய மகனாக பிள்ளையாக தேவன் சிருஷ்டித்திருந்திருக்கிறார். எனவே அவர் வழிகளில் பின்பற்றப்படும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் என்று பல வசனங்களும் சொல்லப்படுகிறது. இதை உணர்ந்து வர நாட்களில் நாம் நித்திய ஜீவனை அடைவதற்கு ஏதுவாய், திரும்பவும் தேவ சமூகத்தை பிடிப்பதற்கு ஏதுவாய், திரும்பவும் தேவ சமூகத்திலே ஜீவிப்பதற்கு ஏதுவாய் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பரிசுத்த வாழ்க்கையை பின்தொடர்வோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.